இன்றைக்கி சட்டசபையில் விஜய் அவர்கள் பேசுனதெல்லாம் கேட்டு நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. எதிர்கட்சிக்காரங்களுக்கு சொன்னதை விட அது ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களுக்கும் சொன்னதாக தான் நான் எடுத்துக்கிறேன். மக்கள் காசில் நாங்கள் கையை வைக்க மாட்டோம், கை வச்சா அதை விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாப்புல அவர். ஸோ இது வந்து எல்லா எம்எல்ஏக்களுக்குமே பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு மனுஷன் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாருல, அதெல்லாம் விஜய் அவர்களால் தான் முடியுமே. மக்களை நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்களேன். டிஎம்கேக்காரவங்க பேசும்போது அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம், இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம், இந்த அறிவிப்புகளை நாங்கள் தான் முதல்ல ஆரம்பித்தோம் எல்லாமே சொல்லுவாங்க. எலெக்ஷன் டைம்லேயும் சரி இல்லை இப்போவும் சரி. ஆனால் ஒரு டைம் ஆச்சும் நாங்கள் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழல் லஞ்சத்தை அறவே ஒழிப்போம், கல்குவாரிகளை வந்து காப்போம், இயற்கை வளங்களை தான் காப்போம் அப்படின்ட்டு எங்கேயாவது இந்த டிஎம்கே காரணங்க பேசியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அதை பேசியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதை பண்ணுறது டிஎம்கே காரணங்க தான். ஆனால் விஜய் அவர்கள் பாருங்கள், வந்தார், நான் ஊழல் லஞ்சத்தை எதிர்ப்பேன் அப்படின்னாரு, அதை ஒழிப்பேன் அப்படின்னாரு. அதுக்கான ஸ்டெப்பை இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. மக்கள் கண்கூடாக பார்க்குறாங்க. நிறைய தாலுக்கா ஆஃபீஸில், ஆர்டிஓ ஆஃபீஸில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இப்போ வந்து லஞ்சம் வாங்க பயப்படுறாங்க. அதை சொல்கிறதே பார்த்தோன்னாக்கா அந்த ஆஃபீஸ் போயிட்டு வந்தவங்களே சொல்கிறாங்க திரும்ப, எனக்கு நான் போன வேலை எனக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க மக்கள். இப்போ இதெல்லாம் முன்னாடி நடக்கவே நடக்காது. ஸோ இதுதான் வந்து மாற்றமே. எனிவே விஜய் அவர்கள் நீங்கள் வந்து ரொம்ப பேசணுன்ட்டு நாங்களும் பொதுமக்கள் யாருமே எதிர்பார்க்கல. அது எல்லாமே அவங்களோட அரசியல் காரணத்துக்காக சிஎம் சார் பேசுங்க பேசுங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி நீங்கள் பேசுனீங்க, ஓட்டானுங்க எல்லாருமே. எங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரியே டெலிகாஸ்ட் பண்ணுங்கள்.